37 சங்கீதம் 4 வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியான அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க தேவனை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து தீமையை விட்டு விலகி நீங்க அவருக்குள்ள சந்தோஷப்பட்டு துன்பம் நெருக்கல் கஷ்டத்திலேயே அவருக்குள்ள வாழ்ந்தீர்கள். ஆனா நிச்சயமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதனால நான் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்றது, வேத வசனம் எல்லாமே இன்னைக்குல நாளைக்கு நிறைவேறும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சாகுற வரைக்கும் நிறைவேறாது. ஏன் நிறைவேறல? நீங்க தேவ பயம் உள்ளவங்க கிடையாது, நீங்க தீமையை விட்டு விலகின ஜனங்கள் கிடையாது. ஆனா வசனத்தை மட்டும் பிடிச்சிருப்பீங்க. ஆண்டவரே அந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுது. அட மனுஷா, நீ தேவனுக்கு முதல்ல செவி கொடு. ஏசாயா 1:19 வாசிங்க. நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தாதான் நன்மை கிடைக்கும் இருக்கு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்க வேதத்துல எல்லா வசனமும் இருக்கு, எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு. ஏன் எனக்கு நடக்கல? நீ விட வேண்டியதை விடல. செவி கொடுத்தால் மனம் பொருந்தினா அந்த மனம் அப்படியே திரும்பணும். அந்த மனம் திரும்பின மனம் அப்படியே தேவனுடைய பக்கமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, வேற ஒண்ணும் இல்லை. வேதத்துல நிறைய கற்பனைகள் இருக்கு. அது அவ்வளவு கற்பனைகளை கை கொண்டு நீங்க வாங்கும்போது நன்மையானது எல்லாமே உங்களுக்கு தருவார். எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ நம்மளுடைய நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துலயும் தேவ பிரசன்னம் இருக்கு. இந்த இடத்துலயும் ஆவியா இருக்க தேவனுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை தெரியும், உங்களுடைய தேவைகளை தெரியும். இப்ப நிறைய பேர் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. என்ன தெரியுமா காரணம்? அவங்க நினைச்ச காரியம் நடக்காது. யார் பிரிஞ்சு போவாங்க தெரியுமா? இருமாப்பு உள்ளவங்க. யார் பிரிஞ்சு போவாங்க? அகந்த உள்ளவங்க. ஏன்னா தேவன்டே முறுமுறுப்பாங்க. நான் இப்படி எல்லாம் ஜோம் பண்ணேன், இப்படி எல்லாம் ஒழுங்கா வந்து எனக்கு என்ன கிடைச்சி? அட மனுஷன், நீ பாவத்தை விட்டியா? நீ தேவபய உள்ளவங்களா இருக்கிறியா? நீ தினமும் தேவ சமூகத்துல அவரை நோக்கி அழுறியா? கிடையாது. நீ அதிகாலையில ஒரு 3 மணிக்கு, சரி 3 மணி ஒரு 4 மணிக்கு எழும்பி எத்தனை ஜோம் பண்ணிருப்பிய? ஏன்னா நம்ம எழுமுன உடனே நமக்கு இறுதி என்ன தெரியுமா சொல்லுது? என் புருஷனுக்கு டீ கொடுக்கணும், என் பிள்ளைக்கு டீ கொடுக்கணும், என் பிள்ளைக்கு செய்யணும். ஆனா அந்த தேவனை பாருங்க, இரவு முழுவதும் நீங்க தூங்கும் போது நம்ம நிம்மதியா தூங்குறோம், நிம்மதியா எழும்பும் போது ஏசப்பான்னு எத்தனை பேரையா கூடுறீங்க? ஜெபங்கிறது என் தேவைகளை சொல்றது ஜெபமே கிடையாது. ஜெபங்கிறது தேவனோடு நீங்க ஐக்கியமாவதான் ஜெபம். தேவைகளை சொல்லணும் இல்லைங்கள, அது 2வது காரியம். முதல் காரியம், எனக்கும் என் பரமத்தோடு ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணு. செய்யலாமா? உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார். அது எதுவானாலும் சரி. ஆனா முதல்ல நீங்க பாவத்தை விடணும், தீமையை விடணும், பரிசுத்தமா இருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா அற்புதங்களும் செய்வார். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். வேத வசனத்தை சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, என் வசனத்தை நீங்க சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப ஏன் சோதிச்சு பார்க்கணும்? சோதிச்சு பார்க்க அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே இந்த வசனம் எப்படி சொல்லுது? எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு அது வேணும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? பாவத்தை விடுங்க, தேவ சமூகத்தில் அழுங்க, எல்லாம் கூட கொடுப்பார்.